Hi everyone, good morning and welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all had a wonderful weekend. இன்னைக்கு இன்னொரு day in my life vlog தான். ஸோ ஸ்கூல் ஆஃபீஸ்லாம் அனுப்பினதுக்கு அப்புறமா நான் எப்படி என்னுடைய வேலைகளை மேனேஜ் பண்ணுறேன், எப்படி செய்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க. ஸோ அதுதான் இந்த vlogல பார்க்க போகிறோம். பிஃபோர் கெட்டிங் இன் டு த vlog, என்னுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கிற அத்தனை பேருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹெல்பிங் மீ அரவுண்ட். ஸோ இன்றைக்கி இது மார்னிங்கு இது அனு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு, அவங்களும் ஆஃபீஸ் அனுப்பியாச்சு. இது லெமன் ரைஸ் அண்ட் உருளைக்கிழங்கு காய் பண்ணி 2 பேரையும் அனுப்பிச்சாச்சுங்க. அண்ட் நான் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிடல. இது அரவுண்ட் 8:30 AM. இது லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே அந்த மாதிரி எடுத்திருந்த ஒரு விலாக். தேர்ஸ்டே ஒரு ஃப்ரைடே ஐம் நாட் ஷுர், பட் இது போன வர விலாக் தான். ஸோ கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்துருக்குங்க. இங்கே கொஞ்சம் அந்த ஸ்க்ரீன் எல்லாம் தள்ளி விட்டு நிறைய சன்லைட் வரா மாதிரி கொஞ்சம் மார்னிங் டைமில் நான் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் டல் ஆகிடும், அதனால் மார்னிங்கில் இந்த மாதிரி பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம லாண்ட்ரி துணிகள் அது எனக்கு அது நெக்ஸ்ட் டே எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுனால அப்பப்போ நான் கையோடு கிளியர் பண்ணிவிடுவேன். நிறைய பேருக்கு என்னென்னா எனக்கு ஒர்க்குக்கு ஆள் இருக்கா, எப்படி நீங்கள் எல்லா வேலையும் செய்வீங்களா இப்படின்லாம் நிறைய டவுட்ஸ் வருது, நிறைய கொஷின்ஸ் வருது. ஏன்னா புதுசாக பார்க்குறவங்க என் சேனலுக்கு ஆப்வியஸாக அந்த மாதிரியான இதெல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ நான் யூஸ்வலாக எப்பயுமே எங்கேஜாக தாங்க இருக்க ட்ரை பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். அது மாதிரி ஆஃப்டர்நூன்ஸில் தூங்குகிற பழக்கம் அந்த மாதிரியும் எனக்கு கிடையாது. ஸோ ரொம்ப என்றைக்காவது உடம்பு முடியல சம் அதர் ரீசன் அப்படின்னா மட்டும்தான் ஐ வில் ட்ரை டு ஸ்லீப் ஃபார் சம் டைம் இந்த டே டைம், மற்றபடி நான் தூங்க மாட்டேன். ஸோ ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். வீல் சேர் ப்ரொப்பல் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஒரு குட்டி குட்டி ஒர்க் தான். ஸோ அதுக்கப்புறமா நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஒர்க்கு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசையும் கார சட்னியும் இருந்தது, அதுக்கப்புறமா ப்ளம்ஸ் இருந்தது, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எப்பயுமே நான் இந்த மாதிரி ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது என்னுடைய அப்பா அம்மா கிட்ட இந்தியாவில் கால் பண்ணுறது, என்னோடய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் அவங்க கூட கனெக்ட் பண்ணுறது, அப்புறமா யூஎஸில் இருக்கிற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எங்களுக்கு ஆல்மோஸ்ட் டைம் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் யூஎஸ் அண்ட் கனடாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு நான் கால் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு அப்பா அம்மாவுக்கு டைம் கொடுத்துருவேன், ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் இந்தியாவில் நைட் ஆகிடும், அவங்க தூங்கணும். ஸோ அப்போ ஜாலியாக பேசிட்டு எல்லாரோடையும் கொஞ்சம் ரொம்ப எனக்கு பிடிச்ச டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சுவலாக தனியாக ஏதாவது ஒர்க் பண்ணிவிட்டு என்னுடைய பிடிச்சதை பண்ணுறது எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்டனிங் டெய்லியே நான் கொஞ்சம் நேரம் கார்டனுக்கு டெடிகேட் பண்ணிவிடுவேங்க. ஏன்னா தக்காளி எல்லாமே சூப்பராக வளர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதுக்கான இதெல்லாம் போடுறது, தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரி நான் எவ்ரிடே பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எகெயின் நிறைய தக்காளி வளர்ந்துருந்தது, நிறைய ரெட் ஆகி சிலதெல்லாம் கீழே கூட விழ ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஸோ அதனால் சரி ஓகே அதை பறித்து நம்ம யூஸ் பண்ணிடலாம், இல்லைன்னா அது எப்படியும் வேஸ்ட்டாக போகும், இல்லைன்னா உங்களுக்கு கீழே கல்லில் பட்டு அது வெடிப்பு வந்துடும், அது வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஸோ நல்லா அழகாக ரெட்டான டொமேட்டோஸ் தவிர கீழே விழுந்த சில டொமேட்டோஸ் எல்லாமும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ காலையிலே அரிசி களைஞ்ச தண்ணி நான் கருவேப்பிலை செடிக்கு ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லெஃப்ட் ஓவரில் இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா செடிகளுக்கும் நான் ஊற்றிட்டேங்க. இங்கே நான் ஆல்ரெடி ஒரு கார்டனில் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுக்கு செம்பருத்தை, டொமேட்டோ, லெமன், கருவேப்பிலை, துளசி, இந்த மாதிரியான இதெல்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கார்டனிங்கில் கொஞ்சம் இந்த மாதிரி உரம் போடுறது அதெல்லாம் நான் பண்ணுவேன். அப்போ நான் திருப்பி எடுத்து உங்களுக்கு டீட்டெயில்டாக கார்டனிங்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது எவ்ரிடே ரொட்டீன், அதனால் கண்டிப்பாக ஒரு 15 to 20 minutes ஆர் சம்டைம்ஸ் ½ an hour கூட ஆகிடும் எனக்கு, நான் கார்டனிங்கில் இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்னங்க, கிச்சன் சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் தான். இதுவும் ஒரு சில பேருக்கு டவுட், இங்கே ஆளுங்கள்லாம் அவ்வளோ ஈஸியாக நமக்கு ஒர்க் பண்ண கிடைக்க மாட்டாங்க. இப்போ இந்தியாவில் எப்படின்னு எனக்கு தெரியல, ஈஸியாக கிடைக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இங்கே ரொம்ப டாலர்ஸ் அதிகங்க. சும்மா கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு டாலர்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் இங்கே வெசல் வாஷிங் எல்லாமே 90% நான் தான் செய்வேன். என்னைக்காவது எனக்கு உடம்பு முடியல அப்படின்னா அனு செய்வாள். அப்படி இல்லைன்னா வெரி ரேர்லி நாங்கள் மெய்டு ஒரு $3-4 மட்டும் கூப்பிட்டு ஒரு 1 டைம் மட்டும் தேய்ச்சிப்போம். அதுக்கே அவங்க ஈஸியாக $4 to $5 கேட்பாங்க. ஸோ எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சி அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்க் இப்படி தான் இருக்குது, கிச்சன் இப்படி தான் இருக்குது.
எல்லா வெசல்ஸும் க்ளீன் பண்ணியாச்சு, டேப்பு கிச்சன் எல்லாமே தொடச்சாச்சு. பட் இன்னும் டீப் க்ளீனிங் வந்து ஆப்வியஸாக எங்களுக்கு வந்து இந்த காண்டோலேருந்து வீக்லி 2 days க்ளீனிங் வருவாங்க இல்லையா, அப்போ வந்து பண்ணிவிடுவாங்க. பட் நம்ம இருக்கிற இடத்த நம்ம நீட்டாக வச்சுக்கணும். அதனால் என்னால் என்ன முடியுமோ அது வரைக்கும் நான் நீட் பண்ணிகிட்டே இருப்பேன். சிங்கில் வந்து வெசல்ஸோடு என்னால் கிச்சனில் சமைக்கிறதுவே முடியாது, எனக்கு மனசே வராது. அதை கிளியர் பண்ணால் தான் அடுத்தது நான் ஒர்க்குக்கே நான் வந்து போவேங்க. ஸோ லெமன் ரைஸும் இதுவும் நான் காலையில் அவங்களுக்கு வச்சுட்டேன், உருளைக்கிழங்கு காயும் சொன்னேன் இல்லையா. எனக்கு வந்து இப்போ ஒரு சூப்பரான ஒரு டிஷ் செய்ய போகிறேன். ஏன்னா எனக்கு லெமன் ரைஸ் காலி ஆகிடுச்சு. அதனால தான் இது வந்து நம்ம தோட்டத்துலேருந்து இப்போது கார்டன்லேருந்து எடுத்த தக்காளி, அதில் 4 வந்து ரெட்டாக இருந்தது, 2 வந்து தக்காளி கீழே விழுந்துருச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி இங்கே செம்ம ரெசிபி ஒன்று ஆல்ரெடி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். தோரம்பருப்பு 2 ஸ்பூன் ஃபஸ்ட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு தோரம்பருப்பு தான் சேர்க்கணும், கடலைப்பருப்போ இல்லை உளுத்தம்பருப்போ இல்லாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தோரம்பருப்பு நல்லெண்ணெயில் கொஞ்சம் செவக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இங்கே சின்ன சைஸ் 2 வெங்காயமும் நமக்கு இந்த க்ரீன் டொமேட்டோ கீழே விழுந்துருந்தது இல்லையா, எடுத்தேன் கார்டன்லேருந்து, அந்த தக்காளியும் எடுத்து, தக்காளிக்காய் அதுதான் ஆக்சுவலாக அது சொல்லுவோம், அது கொஞ்சம் புளி, ஒரே ஒரு கட்டி பெருங்காயம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கணுங்க. இது கூட பீர்க்கங்காய் நமக்கு தோல் எடுத்து தான், இங்கே வந்து தோல் அவ்வளோ சூப்பராக இருக்காதுங்க. நம்ம ஊரில் வந்து தோல்லையே தொகையல் பண்ணலாம், இந்த ஊரில் அது நல்லா இருக்காது. அதனால் நான் தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பீர்க்கங்காயில் கூடவே வந்து ஒரு கட்டு கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. ஸோ இதில் கொஞ்சம் வெங்காயம், தக்காளிக்காய், பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி அண்ட் தோரம்பருப்பு வெரி இம்பார்ட்டண்ட், அதை ஆட் பண்ணிக்கோங்க. புளி வந்து அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி புளிப்புக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கொஞ்சம் காரசாரமான தொகையல் மாதிரி பண்ணால் தான் நம்ம ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இதை வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ஈவன் ப்ரெட்டில் கூட இதை ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் மேலே ஆனியன், சீஸ்லாம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் கலருக்கு, அண்ட் இந்த தொகையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் எல்லாத்தையும் நல்லா வதக்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த பீர்க்கங்காய் தண்ணி விட்டுட்டே இருக்கும், அதுக்கப்புறமா அந்த தண்ணி எவாப்ரேட் ஆகி ட்ரை ஆகிடும். இது தொகையல் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு திக்னஸில் இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்கிட்டு இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி தண்ணி விடுற ஸ்டேஜ், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த தண்ணி எவாப்ரேட் ஆகி நல்லா குக் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் இந்த பீர்க்கங்காய் எல்லாத்தையுமா சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த தக்காளிலாம் கூட பார்த்திங்கன்னா தக்காளிக்காய் சாஃப்ட் ஆகிடும். ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம பல்ஸ் கொடுத்தா போகிறோங்க. ரொம்ப ஸ்பீடாக அரைச்சோன்னா சட்னி மாதிரி ஆகிடும், பட் அதுவுமே நல்லா தான் இருக்கும். நான் வந்து இங்கே தொகையல் கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பல்ஸ் மோடில் போட்டு கொஞ்சம் திக்காகவே கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க. செம்ம சூப்பராக இருக்கும் இந்த தொகையல், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப வேர்சடைலான ஒரு தொகையிலும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். என்னமோ அன்றைக்கி எனக்கு மாவுடி வேறு சாப்பிடணும் போல் இருந்தது. ஸோ தொகையல் சாதம், பொட்டேட்டோ காய் அண்ட் மாவுடி வச்சு சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட்டுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சைனீஸ் மார்க்கெட் இருக்குது. ரொம்ப பெரிய கடை இல்லை, பட் சின்ன ஒரு சைனீஸ் மார்க்கெட் இங்கே சான் ஹோசே ப்ராவின்ஸில் இருக்குது. ஸோ 2 கடைகள் பக்கத்தில் இருக்கும். இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கிடைக்காத வெஜிடபிள்ஸ் இங்கே கிடைக்கும், அப்புறம் அந்த அகர்பத்தீஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். சரி அங்கே என்ன தான் இருக்குது, எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இதுதான் அந்த 2 கடையும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால 2 கடைக்குமே போகலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ இது கவோ சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறது இங்கே சான் ஹோசே ப்ராவின்ஸில் கேபிட்டல் சிட்டி ஆஃப் கோஸ்டாரிக்கா அங்கே வந்து உங்களுக்கு இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே தான் டவுன் டவுன் மார்க்கெட்டும் இருக்குது, அது பெரிய மார்க்கெட், இது சின்ன கடைகள், அதனால் இங்கே வந்திருக்கோம். ஸோ இது இங்கே பார்க்கிங் செப்பரேட்டாக எங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேபிள் பார்க்கிங் இருக்குது. கடைகள்லாம் சின்னது தான், பட் வீல் சேர் போகிற மாதிரி தான் இருக்கும், கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே தான் இருக்கும், ஸ்டெப்ஸ் இல்லை, வீல் சேர் ஆக்சசபிளான ஒரு கடை தான் இது. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. குயிக்காக எனக்கு சிலதெல்லாம் பிடிச்சிருந்தது, அதெல்லாம் நான் வாங்கியிருந்தேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஸ்கெட்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரி ஆலோவேரா ஜூஸ், ஹெல்த் ட்ரிங்க் பெனிஃபிட் ஜூஸ்லாம் வந்து இருந்தது. ஸோ இவ்வளோ தாங்க கடை. பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு ஃபுல்லாக பொருட்களாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அண்ட் ப்ரைஸ் வைஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் கிடைக்காததெல்லாம் கூட இங்கே திடீர்னு கிடச்சிரும் நமக்கு. சரி அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா பார்க்கலாம் அப்படின்னு வந்திருந்தோம். கிராசரிஸ்லாமும் இருக்கும், பட் கம்மியாக இருக்கும், செலக்டிவாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த பிள்ளையார் ரொம்ப பிடிச்சிருந்தது.
அப்புறம் இந்த திருஷ்டி ஹேங்கிங் மாட்டுற மாதிரி அவங்க சைனீஸ் அண்ட் கொரியன் ஸ்டைலில் ஒன்று இருக்கும்ல, அது கீ செயின்ஸ் இருந்தது. இதெல்லாம் ரொம்ப கம்மிங்க. ஐ திங்க் லெஸ் தேன் $2 தான் போட்டிருந்தாங்க எல்லாமே. இந்த பிரேஸ்லெட்டு அதெல்லாம் இருந்தது. ஸோ இந்த செக்ஷனுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நிறைய அந்த பிரேஸ்லெட்லேயே வந்து உடனில் பண்ணது அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருந்ததுங்க. அப்புறம் அகர்பத்தீஸ், அதுக்கப்புறம் அந்த பர்ஃப்யூம் ரிலேட்டடான கேண்டில்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. கிச்சனில் வந்து கிச்சன் ஐட்டம்லேயும் வந்து சிலதெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு பர்சனல் ஃபேவரட்னால் இந்த தூப் தாங்க. இந்த மாதிரி தூப்பு, அதுக்கப்புறம் அகர்பத்திலாம் சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் கிடைக்கும்ல, ஒரு மாதிரியான ஒரு வாசனையாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்மெல் இருக்கிற அகர்பத்திஸ்லாம் இங்கே நிறைய கிடைக்கும். ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு வந்து கவுண்ட் நிறைய இருந்து ப்ரைஸும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நான் யூஸ்வலாக வந்து இந்த கடைக்கு வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அகர்பத்திஸ்லாம் எடுத்துருவேங்க. அண்ட் பெரிய பெரிய அகர்பத்திஸ் லைக் ஒரு 1 or 2 hours ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியான பத்திலாம் கூட இங்கே கிடைக்கும். ஸோ ஒன்று நீங்கள் ஏற்றி வச்சிக்கனாலே போகிறோம், ரொம்ப நேரம் வந்து ஸ்மெல் அண்ட் லாஞ்சிட்டிவிட்டி ஆஃப் தி அந்த இது வந்து இருக்குங்க. ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சில ரொம்ப ரேரான யூனிக் வெசல் மாதிரி, அதாவது இந்த ஃபாஸ்ட் குக்கிங் பண்ணுவோம்ல, என்ன சொல்கிறது, சைனீஸ் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரியான வாக்கு, பெரிய பர்னர் இருக்கிற அடுப்பு, அதுக்கப்புறம் பெரிய பெரிய லேடல், கரண்டி, வடிகட்டுறது. மெயினாக அந்த நூடுல்ஸ், சாப்ஸி இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நூடுல்ஸ்லாம் வடிகட்டுவோம். ஸோ அந்த மாதிரியான பவுல்ஸ், வெசல்ஸ் இதெல்லாமே இருந்தது. அப்புறம் நிறைய உடன்லேயும் இருந்ததுங்க. இந்த லெமன் புழியறது, அப்புறமா பெரிய பெரிய கரண்டிகள் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே கூட பார்த்திங்கன்னா கடையே சின்னது தான், ஆனால் இங்கே கூட பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லேபிள் வாஷ்ரூம் வச்சுருந்தாங்க. இது எனக்கு காமிக்காமல் இருக்கவே முடியல. இது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா அது மேபி இட் இஸ் நாட் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் மெனி பீப்புள், பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு அந்த சமோசா ஷீட் பண்ணுறதுக்கு, அப்புறம் அந்த பேர் என்னங்க, டம்ப்ளிங், ஸ்ப்ரிங் ரோல், இந்த மாதிரிலாம் அந்த யூஸ்வல் சைனீஸ் ஃபுட்டில் கிடைக்கிற அந்த ஷீட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ நான் இது சில சமயம் வாங்கி நான் சமோசா ஷீட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுவும் உங்களுக்கு மைதாவில் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இல்லையா. அப்புறம் க்ரீன் பீஸ் கிடைக்கும், அப்புறம் சோயா பீன் கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் இங்கே இந்த ஹோல் ஸ்பைசஸ் கிடைக்கிற அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் நல்லாவே கிடைக்கும். நான் இங்கே வாங்கியிருக்கேன். டாப்பியோக்கா ஸ்டார்ச்னா அந்த கப்பா இருக்குல்ல, மரவள்ளி கிழங்குடைய மாவு, கார்ன்ஃப்ளோர் கிடைக்கும், அப்புறம் மஞ்சப்பொடி கிடைக்கும், பயத்தம்பருப்பு, சின்ன பயத்தம்பருப்பு வந்து சின்ன பாக்கெட்டில் நம்ம கம்ஃபர்டபுள் சைஸில் கிடைக்கும். அப்புறம் கொரியன் சில்லி பவுடர் கிடைக்கும். ஐ மீன் நம்ம எல்லாத்துடைய மிக்ஸும் கிடைக்கும். சிலதெல்லாம் நம்மளது மாதிரியும் இருக்கும், சிலதெல்லாம் அந்த ப்ராப்பர் சைனா அண்ட் கொரியாவிலேருந்து இருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் இங்கே நல்லாவே இருக்குங்க. ஒரு $4 $5 வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நிறைய குவான்டிட்டியும் வந்து நமக்கு மசாலாஸ் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆல் டைப்ஸ் ஆஃப் சாஸஸ்ங்க. இந்த மாதிரி சோயா சாஸ், ஸோ அது செசமிலே 2-3 வெரைட்டி, பிளாக் செசமி, டார்க் ஒயிட் செசமி அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அந்த எனக்கு தெரியல, அந்த தாய்லாந்து, சைனாலாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான அந்த சாஸஸ் ஆட் பண்ணுவாங்கள்ல, ஃபிஷ் சாஸ். அதை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கேன்லேயும் இருக்கும், டின் சைஸ்லேயும் இருக்கும், கேரி பாட்டில் சைஸ்லேயும் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இங்கே தேவையானதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இது ஒரு சின்ன விலாக் தான், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.